வேலிருக்க வினயகளும் வேலவனை தொழ நலம் சூழும் என எல்லாம் வல்ல கந்த கடவுளை வனமொழி மெய்களினால் வணங்கி மனமே மார்க்கம் ஆன்மீக சேனலின் நேர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இது கதிர்காம பாத யாத்திரையின் 3ஆம் நாள் பாத யாத்திரையின் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன் இதற்கு முன் 2 பதிவுகள் உள்ளது. அந்த பதிவுகளையும் முழுமையாக பார்த்துவிட்டு வாருங்கள். அப்போதுதான் இந்த பதிவின் தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். எமது மனமே மார்க்கம் ஆன்மீக சேனலுக்கு முதல் வருபவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். எமது புதிய பதிவுகள் பதிவேற்றுகின்ற தருணத்தில் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் கிடைப்பதற்காக. அத்தோடு எமது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்வதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குமாறு இறையன்போடு வேண்டி நிற்கின்றோம். புனித கதிர்காம யாத்திரை வருடாவரிடம் இடம்பெறுவது தாங்கள் அனைவரும் அறிந்த விடயமே. இலங்கை தீவை பொறுத்தமட்டில் இந்த புனித கதிர்காம யாத்திரை மிக முக்கியமான யாத்திரைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த யாத்திரையில் வருடாவரிடம் அதிகளவான பக்தர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து உகந்தமலை முருகனை தரிசித்து யாழ வனப்பிரதேசத்தின் ஊடாக கதிர்காம கந்தனின் திருவிழாவை காண்பதற்காக பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். இந்த பாத யாத்திரை மிக முக்கியமான ஆன்மீக பயணமாக இலங்கையை பொறுத்தமட்டில் பார்க்கப்படுகின்றது. அதிகளவான பக்தர்கள், அதிகளவான ஆன்மீகவாதிகள், அதிகளவான பிரமுகர்கள் இந்த பாத யாத்திரையை மிக புனிதமாக மிக பயபக்தியோடு இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானதொரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த பாத யாத்திரையானது 2ஆம் நாள் குமுக்கன் ஆற்றங்கரையோரம் பத்தினி அம்பாளின் ஆலயத்தில் பூசைகள் நடாத்தி அன்றிரவு அங்கு தங்கி அடுத்த நாள் நாவலடியை நோக்கியதாக இந்த பாத யாத்திரை அமைகின்றது. நாவலடியில் ஆதி வைரவரின் அருள் கடாட்சம் நிறைந்த ஆலயம் இருக்கின்றது. அந்த வைரவர் பெருமாளின் ஆசி பெற்ற பூமியாக அந்த நாவலடி காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. அன்பான ஆன்மீக நண்பர்களே, எமது பதிவுகள் பிடித்திருந்தால் அந்த பதிவுகளை லைக் செய்வதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குங்கள் என்று இறையன்போடு வேண்டி நிற்கின்றோம். அத்தோடு எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பூரண ஆதரவினை வழங்குவீர்கள் என்று நம்புகின்றோம். இது போன்ற பதிவுகள் தொடர்ச்சியாக வர வேண்டும் என நீங்கள் எதிர்பார்த்தால் அவற்றை பின்னூட்டத்தின் ஊடாக பதிவேற்றுமாறும், இந்த பதிவு தொடர்பான கருத்துக்கள் ஏதும் இருப்பின் அவற்றையும் எமது பின்னூட்டத்தில் எழுதி வைக்குமாறும் இறையன்போடு வேண்டியிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.